யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். మనం తలలోంచి ప్రార్థించుకుందాం. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். మిక్కిలిగా ప్రేమిస్తున్న తండ్రి, మీకు వందనాలు చెల్లిస్తున్నాం. మీ మంచి సమయం, இந்த அருமையான வழியிலும் தேவனே உடைய தெய்வீக வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடைபடும். మీ మంచి సమయంలో మీ దైవిక మాటలు பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறபடி பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட பேசும். పరిశుద్ధాత్మ దేవుడా మాతో మాట్లాడమని అడుగుతున్నాం. தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும். మీకే మహిమ కలుగును గాక. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. యేసు నామములో అడుగుచున్నాము తండ్రి. ஆமென். ఆమేన్. இந்த அருமையான மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். యేసుక్రీస్తు నామములో వచ్చిన మీ అందరినీ కూడా ఆహ్వానిస్తున్నాను. விசேஷமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ప్రత్యేకముగా ఆంధ్ర నుంచి తెలంగాణ నుంచి వచ్చిన మిషనరీని యేసు నామములో ఆహ్వానిస్తున్నాను. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளிலிருந்து உங்களோடு கூட பேசுவாராக. ఈ మంచి సమయంలో దేవుడు తమ మాటల చేత మనతో మాట్లాడును గాక. இது உங்களுக்கு మాత్రమല്ല, இந்த వార్తలు கேட்கிற எல்லாரோடும் கூட ஆண்டவர் பிரத்யேகமாக பேசுவார். మీకు మాత్రం కాదు, ఈ మాట వింటున్న ప్రతి ఒక్కరితో దేవుడు మాట్లాడతారు. நாம் இந்த நாள் செய்திக்காக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 2వ రాజుల గ్రంథము 4వ అధ్యాయం నుండి அதிலே 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். మొదటి వాక్యం నుండి 4 వాక్యాలని మనం ధ్యానం చేస్తాం. அதிலே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது 4వ అధ్యాయం మొదటి వాక్యం చూస్తే, தீர்க்கதரிசிகளுடைய புத்தர்களில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றால் என்று வாசிக்கின்றோம். అంతటా ప్రవక్తల శిష్యులో ఒకని భార్య, నీ దాసుడైన నా పనిమిటి చనిపోయిను, అతడు యెహోవా యందు భక్తి గలవాడై ఉండను, నీకు తెలిసే ఉన్నది. ఇప్పుడు అప్పులు వాడు నా యొద్దకు 2 కుమారులను తనకు దాసులుగా ఉండుటకై వారిని పట్టుకొని పోవుటకు వచ్చి ఉన్నాడని ఎలిసా యొద్ద మొరపెట్టగా, இங்கே கடன் பற்றிருந்த தீர்க்கதரிசி என்று ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். అప్పులు పడిన ఒక సేవకుడు, ప్రవక్త నేను చూడవచ్చు. அதாவது ஊழியத்தில் இருந்தவங்க கடன் பட்டு இருக்கிறார், పరిచర్యలో ఉన్నారు కానీ అప్పులుగా ఉన్నారు. ஒருவேளை நம்ம என்ன பேசலாம்னா, ஊழியக்காரங்க கடன் வாங்கலாமா, கடன் பட்டிருக்கலாமா அப்படிலாம் நமக்கு இந்த நாட்களில் எல்லாருக்கும் பேசுவாங்க. அது ஒரு கேள்வியாக இருக்கும். సాధారణంగా మనం మాట్లాడుతున్నారు, సేవకులు అప్పులు తీసుకోవచ్చా, అలా అప్పులతో ఉండవచ్చా అని కొన్ని మాట్లాడుతూ ఉంటారు. ஆமாம், அதனால் இது ஒரு பெரிய ஒரு இழிச்சொல்லாக இது நல்ல ஒரு வார்த்தையாக இருக்காது. ఇది ఒక ఘనవీనమైన మాటగా మనం చెప్పుకుంటున్నారు. உலகத்தில் பொதுவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சராசரி நபர் கடன் வாங்கினாலே அவங்கள கடன்காரன் என்று ஒரு மாதிரி பேசுவாங்க. ఒక సాధారణమైన వ్యక్తి అప్పులు తీసుకుంటేనే వాళ్ళు అప్పులు వాడు అంటారు. அப்போ ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க கடன் பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படிலாம் நிறைய அதை குறித்து பேசுவாங்க, ஏளனமான காரியங்களாம் வரும். పరిచర్యలో ఉన్న ఒకరు అప్పులు తీసుకుంటే వీళ్ళకి విశ్వాసం లేదా అని కొన్నిసార్లు తక్కువ అని చూస్తారు. இதில் இருந்து நாம் இன்றைக்கு செய்தியை நாம் இதில் சொல்லியிருக்கிறபடி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ఇక్కడ చెప్పబడిన ప్రకారం మన దేవుని వాక్యాన్ని ధ్యానం చేస్తాము. சரி, இந்த தீர்க்கதரிசிக்கு பெயர் சொல்லப்படவில்லை. ఇక్కడ ఈ ప్రవక్తకు పేరు చెప్పబడలేదు. இந்த தீர்க்கதரிசி எலிசா என்கிறவருடைய அந்த கூட்டத்தில் இருந்தவர் என்று வேதாகமத்திலிருந்து அறிய முடிகிறது. ఎలిసా యొక్క గుంపులో ఉండిన వ్యక్తి అని మనం చూస్తున్నాం. இதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே அதை தெரிய முடியும். 2వ రాజుల గ్రంథం 2:15లో చూస్తే అక్కడ మనం దీన్ని చదవగలము. அங்கே தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியில் இவர் ஒருத்தராக இருந்திருக்கிறார் என்று வேதாகமத்திலிருந்து அறிய முடிகிறது. ప్రవక్తలతో ఉండిన గుంపుల్లో ఈయన కూడా ఉండి ఉంటారు. அதை எப்படி கரெக்டாக சொல்ல முடியுதுன்னா, இந்த மனைவி இவள் தன்னுடைய புருஷனை அறிமுகப்படுத்தும் பொழுது உமது அடியாளானாகிய என்னுடைய புருஷன் என்று சொல்கிறாள். ఈమె భార్య ఇలా పిలుస్తుంది, మీ శిష్యుల్లో ఒకరి భార్య అని చెప్పబడుతుంది. இதனால தான் சொல்றோம், நம்ம அந்த கூட்டத்தில் இருந்த இவர் ஒரு தீர்க்கதரிசி எலிசாவோடு கூட இருந்தவர் என்று சொல்ல வருகிறோம். ప్రవక్తల గుంపులో ఉండిన ఒక వ్యక్తి అని ఇతన్ని తీసుకోవచ్చు. சரி, அடுத்து அந்த தன்னுடைய புருஷனை பற்றி, தன்னுடைய கணவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்கும் பொழுது, తన భర్త గురించి చెప్పాలంటే ఏమి చెప్తుందంటే, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. ఇక్కడ మనం చెప్పబడుతుంది ఈ భక్తి గలవాడు అని చెప్పబడుతుంది. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். మీ దాసుడు భక్తి గలవాడుగా ఉన్నారు అని చూస్తున్నాం. அதான் இது ஒரு விசேஷமான ஒரு பெயர். భక్తి గలవాడు అంటే చాలా శ్రేష్టమైన మాట. இதனால ஒரு விசேஷமான சாட்சி, మంచి సాక్ష్యం. அதாவது ஆண்டவருக்கு பயந்து நடந்தார்கள் என்ற சாட்சி வேதாகமத்தில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது. యెహోవా యందు భక్తి గలవారై ఉండెను అని కొందరు మాత్రమే చెప్పబడుతుంది. எல்லாருக்கும் இந்த பெயர் இல்லை, అందరికీ ఈ మాట చెప్పబడలేదు. இங்கே பார்க்கிற பொழுது வேதாந்தத்தில் ஒரு சில வசனங்கள் நான் இப்போ நிறைய சொல்ல முடியும், ஆனால் நான் வேகமாக சொல்கிறேன், கவனியுங்கள். బైబిల్లో చాలా వాక్యాలు ఉన్నాయి, కొన్ని మాటలు మీకు చెప్తాను.
1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஒபதியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. మొదటి రాజుల గ్రంథం 3వ అధ్యాయం 18 వాక్యంలో ఒబదియా అని ఒక వ్యక్తి గురించి அந்த చెప్పబడుతుంది. ஒபதியாவை குறித்து வேதாகமம் அறிமுகப்படுத்தும் பொழுது ఒబదియా గురించి బైబిల్ పరిచయం చేసినప్పుడు அவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான் என்று வேதாகம் சொல்லி இருக்கிறது. దేవుని యందు భయభక్తి కలిగి నడిచిన వాడుగా ఉన్నాడు అని చెప్పబడుతుంది. இந்த செய்தி கேட்கிற உங்களை குறித்து என்னை குறித்து வேதாகமம் இப்படி எழுத முடியுமா சொல்ல முடியுமா என்று கவனிக்க வேண்டும். బైబిల్ ఈ మాట వింటున్న మీ గురించి నా గురించి బైబిల్ ఎలా చెప్తుందో ఒకసారి ఆలోచించాలి. அல்லது நம்மளை பார்த்து இன்னொருத்தங்க சொல்லுவாங்களா இவங்க ரொம்ப ஆண்டவர் பயந்து நடக்கிறவங்க அப்படின்னு யாராவது நம்மளை பத்தி சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு சாட்சி நம்மகிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். ఒకవేళ మన గురించి వీళ్ళు దేవుని యందు భయభక్తులు కలిగి నడుచుకుంటున్నారని చెప్పగలరా అని ఒకసారి మన గురించి ఆలోచించాలి. இதே இந்த ஒபதியாங்கிற மனுஷன் எலியா தீர்க்கதரிசியிடம் பின்பு அதே அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லும் பொழுது ఒబదియా ఎలియా దగ్గరికి 13వ వాక్యంలో చూస్తే 12வது வசனத்துல சொல்லுகிறார் 12వ వాక్యంలో చూస్తే உமது அடியான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன் என்று எழுதுகிறார் சொல்லுகிறார். చిన్న ప్రాయం నుండి దేవునికి భయభక్తి గలవాడై ఉన్నాడు అని చూస్తున్నాం. இன்னும் வேதாகமத்துல அருமையான யோசேப்பை குறித்து வாசிக்கிற பொழுது బైబిల్లో యోసేపు గురించి ఒకవేళ చదివితే அவன் தன்னுடைய சகோதரர் மத்தியில் பேசுகிற பொழுது తన సహోదరుల మధ్యలో మాట్లాడుతున్నప్పుడు ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். ఆదికాండం 48:18 వాక్యంలో చదువుతున్నాం. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். నేను దేవునికి భయపడుతున్న వ్యక్తి అని తన గురించి చెప్తున్నాడు. போத்திபாரின் மனைவியிடத்தில் பேசும் பொழுதும் పోతిబారి భార్యతో చెప్తున్నప్పుడు இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்து தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்று சொன்னார். ఇంత గొప్ప పాపాన్ని దేవునికి వ్యతిరేకంగా చేయటం ఎలా అని చెప్తున్నాడు. ஆக தேவனுக்கு பயப்படுகிறது என்பது வெளிப்படையான பகுதியில் அல்ல. దేవునికి భయపడుతున్నది బయట కనబడుతున్నట్టు కాదు. நம்முடைய தனிப்பட்ட முறையில் அந்தரங்கத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதை வைத்து தான் நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். మన వ్యక్తిగతంగా మన హృదయంలో ఎలాగా ఉన్నామో దాని గురించి ఆధారపడి ఉంది. இப்போ வெளிப்படையாக காண்பிக்கிற பக்தியான அடிப்படையில் ஒருத்தர் வந்து பயந்து நடக்கிறவன்னு சொல்ல முடியாது. ఒకవేళ బయట కనబడుతున్నట్టు ఒకవేళ మంచిగా భక్తి గల వారుగా ఉండవచ్చు అని చెప్పలేం. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா அதை தான் கவனிக்கணும். వ్యక్తిగత జీవితంలో దేవునికి భయపడి ఎలా ఉన్నామో దాని గురించి ఉంది. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ఆదికాండము 22:12 చూస్తే வானத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ఆకాశము నుండి దేవుడు అబ్రహాం చూసి చెప్పారు, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ఇప్పుడు నీవు దేవుని యందు భయభక్తి గల వాడవు అని నేను గ్రహించుకొని ఉంటాను. இப்படி வேதாகமத்தில் நிறைய ஒரு சிலர் மனிதர்களை சொல்ல முடியும். ఇలాగా బైబిల్ చాలా వ్యక్తుల గురించి చెప్తుంది. ஆக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். దేవునికి భయపడి నడవడం అంటే అది శ్రేష్టమైన కార్యం. சங்கீதம் 128:1 சொல்லும் பொழுது కీర్తనలు 128:1 చెప్పబడుతుంది. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். దేవునికి భయపడి ఆయన మార్గమందు నడిచేవారు ధన్యులు అని ఉంటుంది. அந்த அதிகாரத்தில் பின்னாடி இருக்கிற 5 வசனங்கள் வாசிக்கிற பொழுது వెనక ఉన్న 5 వాక్యాలను చదివితే அந்த எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நன்மைகளும் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வார்த்தைகள் நிறைவேறும். ఇవ్వబడిన వాగ్దానాలన్నీ కూడా నెరవేరాలంటే ఆయన మాట ప్రకారం నడిస్తే ఆ వాగ్దానాలు నెరవేరుతాయి. அதே சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது కీర్తనలు 34:11 చదివితే பிள்ளைகளை எனக்கு வந்து செவி கொடுங்கள், పిల్లలారా నా యొద్దకు వచ్చి ఆలకించుడి, கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். దేవునికి భయపడదాన్ని మీకు నేను నేర్పిస్తాను అంటున్నాను. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று வேதாகம் சொல்லி இருக்கிறது. దేవుని యందు భయభక్తి కలిగి ఉన్న కార్యాన్ని చిన్న ప్రాయం నుండి వాళ్ళకి నేర్పించాలి. ஆக இந்த செய்தி இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பேசுகிற செய்தி என்னவென்றால் ఈ మాట వింటున్న మనతో దేవుడు మాట్లాడుతున్న కార్యం கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். దేవుని యందు భయపడుతున్న భయం మనకు ఉందా? அதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது பயப்படுறதல்ல, గుంపుగా ఉండేటప్పుడు లోబడడం కాదు, கூட்டத்தில் இருக்கும் பொழுது பயபக்தியா நடப்பதல்ல, గుంపులో ఉండేటప్పుడు భయభక్తితో ఉండడం కాదు, 4 பேர் இருக்கிற பொழுது 4 பேருக்கு முன்னாடி பயபக்தியா காண்பிக்கிறதல்ல, నలుగురు ఉండేటప్పుడు భయభక్తితో ఉండేటట్లు ఉండడం కాదు, யாருமே இல்லாத பொழுது தனியா இருக்கிற பொழுது நம்ம எப்படி இருக்கோங்கிறதான் கேள்வி. ఒంటరిగా మనం మాత్రం ఉండేటప్పుడు మనం ఎలా ఉంటున్నాం? అది ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்கிற ஒரு ஊழியத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர், ఆపరేషన్ మొబిలైజేషన్ పరిచర్య చేస్తున్న ఒక వ్యక్తి, அவர் லண்டன்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு நகரத்துக்கு ஊழியத்தை நிமித்தம் போயிருந்தார். లండన్ నుంచి ఇంకొక ప్రాంతానికి పరిచర్యకి వెళ్ళారు. அப்ப அங்க நைட் ஸ்டே பண்ண வேண்டியது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருந்தார். అక్కడ ఒక హోటల్లో బస చేశారు. அது வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். అది ఒక 5 స్టార్ హోటల్. அந்த ஹோட்டல்ல ஒரு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல காபரேட் டான்ஸ் பல இதெல்லாம் நிறைய கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. కింద ఉన్న దాంట్లో క్యాబరెట్ డాన్స్ అని కూడా జరుగుతూ ఉన్నాయి. அந்த டான்ஸை பார்க்கறது வெளியிருந்து வர்றவங்களுக்குலாம் சார்ஜ் பண்ணணும், அதாவது ரூபா அங்கே டிக்கெட் உண்டு. బయట నుంచి వచ్చి చూస్తే వాళ్ళకి డబ్బులు. ஹோட்டலில் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கிறவங்களுக்கு அது வந்து ஃப்ரீ ஆஃபர், அவங்களுக்கு வந்து அது சேர்ந்தது. హోటల్లో ఉంటున్న వాళ్ళకి కింద ఉన్న కార్యం దాంట్లో పాల్గొనవచ్చు, అది ఫ్రీ వాళ్ళు. அந்த காபரே டான்ஸுங்கிறது நிர்வாணமான நடனம், பெண்கள் நிர்வாணமாக ஆடுகிறது. గాబరే డాన్స్ అనడం అంటే బట్టలు తక్కువ వేసుకొని ఆడుతున్న నటన. அது ஒரு மிட் நைட்டில் இருக்கும், అది ఒక మధ్యరాత్రిలో ఉంటది. அந்த ஹோட்டல் விபச்சாரங்கள் வேசித்தனங்கிறது அங்கே சர்வசாதாரணமாக உண்டு. ఆ ప్రాంతంలో విభచారము చాలా చాలా సులువుగా జరుగుతుంటది. இது வந்து ஃபாரின்ல இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ்ல இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ఫారిన్ లో ఉన్న హోటల్లో ఇది పెద్ద సమస్యగా కనబడదు.
ஆனால் அப்படினால இந்த ஊழியக்காரருக்கு அந்த நைட் ஸ்டே பண்ண அன்னைக்கு பெரிய தர்ம சங்கடமா இருந்தது. ఈ సేవకుడికి ఆ ప్రాంతంలో చాలా పెద్ద సమస్య அவருடைய వచ్చింది. மனசு வந்து தடுமாறி கொண்டிருந்தது. ఆయన మనస్సు తడబడుతూనే ఉంది. நம்மளை யாருமே பார்க்கல, இந்த இடத்துல போய் இப்படி ஒரு டான்ஸை பார்த்தா யாரும் என்ன தெரியும். ఇది మన కొత్త ప్రాంతం, ఇక్కడ మనం ఎవరు చూడలేదు, కింద వెళ్ళి డాన్స్ చూస్తే அதனால தங்கியிருந்த ஹோட்டல் மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்ப அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார், முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். కిందకి వెళ్తామా వద్దా అని ఆలోచిస్తూ ఉన్నారు. இன்னொரு பக்கம் மனசு என்ன சொல்லுதுன்னா, இல்ல நம்ம வந்து ஒரு ஊழியக்காரன், நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லி அவருடைய மனசை தடுக்குது. ఇంకొక వైపు దేవుడు మాట్లాడుతున్నారు, మీ దేవుని దాసుడు వీళ్ళ చేయవచ్చా இப்ப நாம போய் அந்த காபரே டான்ஸ் அதை ஆடுறதை பார்க்கறதா அல்லது கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் போராடி கொண்டிருந்தார். కిందకి వెళ్తామా దేవుని మాట వింటామా అని తడబడుతున్నారు. ஒரு கட்டத்தில் அவர் வந்து தேவனுக்கு முன்பாக நம்ம பயந்திருக்கணும்னு சொல்லி தான் இருந்த ரூம் சாவி போட்டி ஜன்னல் வழி வெளியே தூக்கி எறிஞ்சிட்டார். దేవుని ఎదుట భక్తి గలవాడుగా ఉన్నానని చెప్పేసి తన తలుపుని మూసి కిటికీ అవతలకి తాళాన్ని వేశారు. ஏன்னா சாவி இருந்தால் தானே திறந்து என்ன செய்வோம், வெளியே போவோம், சாவி தூக்கி வெளியே எடுத்துருவோம் அப்படின்ட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவர் சார் நைட்டு நல்லா தூங்கிட்டார். తాళం ఉంటే కదా తీసి బయటకు వెళ్తాను, మూసేస్తానని చెప్పేసి ఇప్పుడు పడిసారు. அடுத்த நாள் காலையில் கீழே இருக்கிற ஹோட்டல் நிர்வாகத்துக்கு ஃபோன் போட்டு தெரியப்படுத்தி வெளியே ரூம் திறந்து வெளியே போயிட்டார். ఉదయాన్నే ఫోన్ చేసి తాళం తెచ్చారు, వీళ్ళు తెరచుకున్నారు. அதாவது பாவம் செய்ய வாய்ப்புகள் ரொம்ப வலிய வந்தாலும் அந்த இடத்துலையும் பாவம் செய்யாமல் தன்னை காத்துக் கொள்ளுகிறதா தேவனுக்கு முன்பாக பயப்படுகிற பயம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். పాపం చేసే పరిస్థితి వచ్చినప్పుడు కూడా దాంట్లో మనం కాపాడుకుంటున్నాం కదా, అదే దేవుని ఎదుట నిజమైన భక్తి. தப்பு செய்யறதுக்கு நிறைய வழிகள் வாய்ப்புகள் வலிய வரும். పాపం చేయడానికి చాలా కార్యాలు సులువుగా వస్తూ ఉంటాయి. ஆனா அதுல போய் இடம் கொடுக்காம தன்னை சுத்தமான காத்துக் கொள்ளுகிறவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ఆ పరిస్థితుల్లో చోటు ఇవ్వకుండా మన పరిశుద్ధతను కాపాడుకోవడమే దేవుని యందు భయభక్తి కలిగిన వాడు. கிறிஸ்தவ பேர் வச்சவங்களாம் கர்த்தருக்கு பயந்தவங்க கிடையாது. క్రైస్తవ పేరు పెట్టుకున్న వాళ్ళందరూ కూడా దేవుని యందు భయభక్తి గలవారు కాదు. బైబిల్ వச்சிருக்கிறவங்க முக்காடு போட்டவங்களாம் கர்த்தருக்கு பயந்தவங்க கிடையாது. చేతుల్లో బైబిల్ కట్టుకున్న వాళ్ళు తల ముసుగు వేసుకున్న వాళ్ళందరూ కూడా క్రైస్తవుని చెప్పడానికి కాదు. நாங்க வந்து ரொம்ப காணிக்கை ரொம்ப விசேஷமா சர்ச்சில் இருக்கிறோம் அப்படிங்கறதுனால கர்த்தருக்கு பயந்தவங்க சொல்ல முடியாது. కాணிకలు వేస్తున్నారు, చాలా పని చేస్తున్నారు కాబట్టి దేవుని యందు భయభక్తి గలవారని உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற, தனியா இருக்கிற பொழுது நீ எப்படி இருக்கிற, அதை வைத்து தான் நீ கர்த்தருக்கு பயப்படுறவனா இல்லையாங்கிறத பார்க்க முடியும். మీరు ఒంటరిగా ఉండేటప్పుడు అంతరంగంలో ఎలా ఉంటున్నారో దాన్ని బట్టి దేవుడు చూస్తారు. ஒரு மனைவி தன்னுடைய கணவரை குறித்து சொல்லும் பொழுது உமது அடியான் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். ఒక భార్య తన భర్త గురించి చెప్తుంది, మీ దాసుడు భయభక్తి గలవాడే నడుచుకున్నాడని చెప్తుంది. அதாவது நாங்க மட்டும் இல்ல, அதை நீரும் அறிந்திருக்கிறீர் என்று எலிசாவிடம் அந்த மனைவி சொல்லுகிறார். నేను మాత్రం కాదు, మీరు కూడా దాన్ని ఎరిగి ఉన్నారని చెప్పగలుగుతుంది. இன்றைக்கு எத்தனை மனைவிகள் தன் வீட்டில் உள்ள வீட்டுக்காரரை பத்தி இவர் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுறார் என்று சொல்ல முடியும். మనలో ఎంతమంది భార్యలు తన భర్త గురించి దేవుని యందు భయభక్తి గలవాడు అని మన గురించి సాక్ష్యం చెప్పగలరు? அல்லது எத்தனை கணவர்மார்கள் தன்னுடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுது என் மனைவி மிகவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவள் என்று சொல்ல முடியும். ఒకవేళ భార్య గురించి భర్త చెప్పగలిగితే ఎంతమంది నా భార్య దేవుని యందు భయభక్తి గలదాన్ని అని చెప్పగలము? ஒரு சாட்சி என்று சொல்லும் பொழுது ఒక సాక్ష్యం అంటే முதலாவது வீட்டிலேயே நம்மளை பத்தி கூட இருக்கிறவங்க சொல்லணும், இவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க அப்படி சொல்லி. ఇంట్లో మన గురించి మంచి సాక్ష్యం చెప్పాలి, అది ప్రాముఖ్యం. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்கிறது ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன். దేవుని యందు భయభక్తి కలిగి ఉండే వారు ఎలా ఉండాలంటే కొన్ని కార్యాలు చెప్తాను. நீங்க காலையில அதிகாலமே எந்திரிக்கிற பழக்கம் இருக்கும், இவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க. దేవుని యందు భయభక్తి గల వారు ఉదయాన్నే లెగుస్తారు. நீங்க பைபிள் வாசிக்கிறதுல ரெகுலர் அந்த டைமிங்ல நீங்க கரெக்டா இருப்பீங்க. బైబిల్ చదవడంలో క్రమంగా ఉంటారు. நீங்க ஜெபம் பண்றதுல முழங்கால் ஜெபம் பண்றதுல கரெக்டா இருப்பீங்க. நீங்க ప్రార్థన చేయడంలో మోకరించి ప్రార్థన చేయడంలో క్రమంగా ఉంటారు. யாரை குறித்து ஈஸியா உங்க வாயில இருந்து என்ன செய்ய மாட்டீங்க, குறை சொல்லவே மாட்டீங்க. ఎదుటి వాళ్ళ గురించి అంత సులువుగా తక్కువ మాట్లాడరు. தவறான காரியங்களை நீங்க போய் செல்ல மாட்டீங்க, உட்கார மாட்டீங்க, எந்திரிக்க மாட்டீங்க, நடக்க மாட்டீங்க. ఒకవేళ పొరపాటు జరుగుతున్న తప్పిదమైన కార్యాల వైపు మీరు వెళ్ళరు, అక్కడ ఉండరు. அவங்கள பத்தி தான் சங்கீதம் 1ல சொல்லும் பொழுது, అలాంటి వాళ్ళ గురించే துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் దుర్మార్గపు మార్గంలో నడవక, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், పాపుల మార్గంలో నిలవక, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், పరిహసించే వాళ్ళు కూర్చుని చోట கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். దేవుని ధర్మశాస్త్రము దివారాత్రము ధ్యానించే వారు ధన్యులను ఉంది. ஆண்டவர் பயப்படுறவங்க எப்படி தெரியும்னா, దేవునికి భయభక్తి గల వారు ఎలా ఉంటారంటే நல்ல பைபிளை டே அண்ட் நைட் நல்லா தியானிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். రాత్రింపగలు బైబిల్ ధ్యానించే వారుగా ఉంటారు. இதுல பழக்கம் இருக்கிறவங்க மற்றவங்களை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, ஈஸியா வாய் பேச மாட்டாங்க. దీంట్లో అలవాటు ఉన్న వాళ్ళు అంత సులువుగా ఎదుటి వాళ్ళ గురించి తక్కువ మాట్లాడరు. இதுல பழக்கம் இல்லாதவங்க கூட இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க, குறை சொல்லிட்டே இருப்பான். దీంట్లో అలవాటు లేని వాళ్ళు ఎదుటి వాళ్ళ గురించి సులువుగా తక్కువ మాట్లాడుతూ ఉంటారు. அடுத்து நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். కొన్ని వాక్యాలు మనం చదువుతాము. அடுத்து அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற பொழுது, 2 రాజులు 4 మొదట్లో చదివితే இந்த ஊழியக்காரரை பத்தி சொன்னோம், நம்ம வந்து கடன் பட்டு இருந்தவர் அப்படின்றது வாசிக்கிறோம். అక్కడ ఈ సేవకుడు అప్పుల వాడుగా ఉన్న, கடன் பட்டு இருந்த தீர்க்கதரிசி, ఒకవేళ అప్పుల వాడుగా ఉన్న ప్రవక్త. சரி, பொதுவாகவே ஊழியக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வசதியா இருப்பாங்கன்னு சொல்றது கிடையாது. సాధారణంగా సేవకులు అందరూ కూడా ధనవంతులుగా ఉంటారని చెప్పడానికి అవ్వదు.
ஆனா பொதுவா இன்னைக்கு பல்லுபடாம பேசுற ஆட்கள் என்ன பேசுறாங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு என்ன கவலை என்ன குறை அப்படி சொல்லி நிறைய மக்கள் కంటమనికి ఏళనమ பேசுறவங்க உண்டு. కానీ సాధారణంగా అందరూ మాట్లాడుతున్నారు సేవకులకు సమస్య ఏంటి, అన్ని ఉన్నాయి, బోల్డ్ ఉన్నాయి. அவங்க ஹோட்டல்ல தங்குறாங்க, ஏசி ரூம்ல இருக்கிறாங்க, கார்ல போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, இப்படிலாம் நிறைய பேசுறவங்க இருக்கிறாங்க. அதுக்கேற்றப்பல ஒரு சிலர் இருக்கவும் செய்யறாங்க. హోటల్లో తింటున్నారు, అక్కడే ఉంటున్నారు, కార్లో తిరుగుతున్నారు, వాళ్ళకేంటి సమస్య అంటున్నారు. ఇలా కొంతమంది ఉన్నారు కూడా. ஆனா இன்னும் ஒரு பெருங்கூட்ட ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு போராடுகிறவர்கள் ஆயிரக்கணக்கில் நம்ம தேசத்திலே இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. కానీ అనేక సేవకులు అనుదిన అవసరతల కొరకు ఇబ్బంది పడుతున్న సేవకులు కూడా మన దేశంలో ఉన్నారు. நான் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை ஒரு இடத்துல போய் சந்திச்சேன். ఈ మధ్యలో ఒక సేవకుని నేను కలిశాను. ஒரு காரியமா நிறைய வேலைகள் அங்கங்க போயிட்டு இருக்கிற பொழுது அப்படியே எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அப்படின்னார். చాలా పని నిమిత్తం వెళ్తుండగా మా ఇంటికి వచ్చి ప్రార్థన చేసి వెళ్ళండి అన్నారు. அது வந்து ஒரு மொட்டை மாடி, ஒரு டாரஸ்ல மேல ஒரு சீட் போட்டிருக்காங்க. అది ఒక మేడ గది, అక్కడ ఒక సీట్ వేసుకున్న స్థలం. அதுல ஒரு சைடு மட்டும் செங்கல் சோறு இருக்கு, 3 சைடு வந்து வெறும் சீட், அந்த அஸ்பெக்டாஸ் సీట్ வச்சு மறைச்சிருக்காங்க. ఒక సైడ్ మాత్రం ఇటుకతో కట్టేసి ఉన్నారు, 3 సీటుతో కప్పేసి ఉంది. అది கீழே தரையில ఫ్లోర్ங்கிறது கிடையாது, ஏற்கனவே பதித்து இருக்கிறதுல அந்த தளவோடு அந்த சதற்கள் தான் அதுல இருக்கிறது. ఆ కింద గచ్చు ఏమి వేయలేదు, మామూలుగా పైన మేడ గదిలో పెడతారు మామూలుగా. மேல போட்டிருக்கிற அந்த சீட் அதுவும் டாப்ல நல்ல ஹைட்ல இல்ல, அது வந்து ரொம்ப డౌన్ தான் పక్కத்திலே இருக்குது. ఆ పైన వేసిన సీట్ కూడా ఎక్కువ హైట్ లేదు, తక్కువ హైట్ లో ఉంది. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 10க்கு 10 ஒரு அளவு கூட அந்த ரூம் இருக்காது. వాళ్ళు ఉంటున్న గది ఒక 10కి 10 రూమ్. అది அதுல அந்த ஊழியக்காரர் அவருடைய மனைவி 2 பிள்ளைகளோட அங்க இருக்கிறாங்க. ఆయన భార్య, 2 పిల్లలు ఆ సేవకుల కుటుంబం ఉన్నారు. அதுதான் அவங்களுக்கு கிச்சன், అదే వాళ్ళకి కిచెన్, அதான் அவங்க டைனிங் ஹால், అదే వాళ్ళకి డైనింగ్ హాల్, அதான் அவங்களுக்கு பெட்ரூம், అదే వాళ్ళకి బెడ్రూమ్, அதான் அவங்களுக்கு பாத்ரூம், అదే వాళ్ళకి బాత్రూమ్. அதுல தான் அவங்க பாத்திரம் கழுவுறாங்க, దాంట్లోనే వాళ్ళ గిన్నెలు కడుక్కుంటారు. அதுல தான் அவங்க முழு குடும்பம் இருக்குது. ఆ కుటుంబం అంతా దాంట్లోనే నివసిస్తున్నారు. அப்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது அதை பார்க்க. చాలా వేదనగా ఉండేది నాకు. அப்ப நான் என்னைய சொல்லி கொஞ்சம் சமாளிச்சு பார்த்தேன். అప్పుడు నేను చెప్పి కొన్ని మాటలు సర్దుకున్నాను. நாங்களா ஊழியத்தின் ஆரம்பத்தில் இது மாதிரி ஒரு சின்ன ரூம்ல தான் ஒரு 3 வருஷம் தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். పరిచర్య ప్రారంభంలో మేము కూడా ఇలాగే ఉండేవారమని చెప్పాను. அப்ப அவங்க அமைதியா சொன்னாங்க, நாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இந்த இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. మేము 8 సంవత్సరాలుగా ఇక్కడే ఉన్నాము అన్నారు. எனக்கு அதை பார்த்துட்டு வந்தாலும் அன்னைக்கு நைட்ல இருந்து அவங்கள பத்தி சிந்திச்சுட்டே இருந்தேன். నేను ఆ రోజు నుంచి వాళ్ళ గురించి ఆలోచిస్తూనే ఉన్నాను. அதாவது நல்ல ஒரு வேலையில இருந்தாரு, அந்த வேலையை விட்டுட்டாரு. మంచి పనిలో ఉండేవారు, ఆ పనిని విడిచిపెట్టేశారు. யார்கிட்ட காணிக்க சொல்லி போய் கேட்க மாட்டாரு. కానిక అని చెప్పేసి ఎవరి దగ్గరికి వెళ్ళి అడగరు. ஒரு மேகசின் சொல்லி ஒன்று போடுறது கிடையாது. ఒక మ్యాగజైన్ అని ఏమీ వేయలేదు. எங்கே போய் சர்ச்சா ஏறி பிரசங்கம் பண்ணி ஊழியத்தை தேவை தெரியப்படுத்துறதும் கிடையாது. అన్ని చర్చికి వెళ్ళి తన అవసరతను చెప్పే వ్యక్తి కాదు. விசுவாசத்துல இருக்கிறாங்க, విశ్వాసంతో ఉన్నారు. யாராவது கொடுத்தா வாங்கிக்குவாங்க, ఎవరైనా ఇస్తే తీసుకుంటారు. இத மாதிரி ஊழியத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ఇలా పరిచర్యలో చాలా కష్టంలో ఉన్న వాళ్ళు అనేకులు ఉన్నారు. பொருளாதாரத்துல நலிந்து போனவர்கள், ఆర్థికంగా చాలా ఇబ్బంది పడుతున్న వాళ్ళు ఉన్నారు. சில நேரங்கள் அதாவது அழைக்கப்படாத விருந்தாளியை போல கடன்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. కొన్నిసార్లు పిలువని ఒకవేళ బంధువులు అలాగా అప్పులు కూడా కొన్నిసార్లు వీళ్ళ ఇంటికి వచ్చేస్తాయి. அதனாலதான் இந்த மாதிரியான நபர்களை பத்தி அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவிற்கு நிருபம் எழுதும் பொழுது ఇలాంటి సేవకుల గురించి రోమిలకు పౌలు రాస్తున్నప్పుడు ரோமர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, రోమిలకు రాసిన పత్రిక 15:26 చదివితే, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் அதாவது தரித்திரர்களுக்கு உதவி செய்யும்படி நான் விருப்பப்படுகிறேன் என்று எழுதுகிறார். యెరూషలేములో ఉంటున్న దరిద్రులకి నేను సహాయం చేయాలనుకుంటున్నాను. அதாவது பரிசுத்தவான்கள் ஆனால் அவர்கள் தரித்திரர்கள். పరిశుద్ధులే కానీ వాళ్ళు దరిద్రులు. அவங்க ஊழியக்காரங்க ஆனால் தரித்திரர்கள். వాళ్ళు సేవకులే కానీ దరిద్రతలో ఉన్నారు. அவங்க மிஷனரிகள் ஆனால் தரித்திரர்கள். వాళ్ళు మిషనరీలే కానీ దరిద్రతలో ఉన్నారు. அவங்க தீர்க்கதரிசிகள் ஆனால் தரித்திரர்கள். వాళ్ళు ప్రవక్తలే కానీ దరిద్రతలో ఉన్నారు. அதனாலதான் ரோமர் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல சொல்லும் பொழுது, రోమిలకు రాసిన పత్రిక 16 మొదటి 2 వాక్యాలు, கெங்கிரேய ஊர் சபை ஊழியக்காரியாகிய பெபேயாளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். కెంగిరేయ పట్టణస్థురాలైన బెబేయాని మీరు అంగీకరించండి అంటున్నారు. அவளுக்கு எந்த விதத்தில் உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ எல்லா பகுதியிலும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று எழுதுகிறார் வெளிப்படையாக. ఆమెకి మీరు ఏదే సహాయం చేయగలరో మీరు చేయండి అంటున్నారు. இதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லும் பொழுது, ఫిలిప్పీలకు రాసిన పత్రిక 4:15లో மக்கதோனியா நாட்டு சபையை பார்த்து சொல்லுகிறார். మకదోనియా దేశం గురించి చెప్తున్నప్పుడు, எனக்கு நான் உங்கள் மத்தியில் இருக்கிற பொழுது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களை என்று வேறொருவர் உடன்படவில்லை என்று சொல்லுகிறார். నాకు సహాయం చేయటంలో మీలాంటి వారు నాకు ఎవరు లేరు, అక్కడ మీరు మాత్రమే మాకు సహాయం చేశారు అంటున్నారు. ஊழியத்தின் பாதையில என்னுடைய உபத்திரவங்கள் என்னுடைய தேவைகளை நீங்க எனக்கு உடன்பட்டீர்கள், நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள், நான் உங்களிடத்தில் கேட்டு வாங்கி இருக்கிறேன். పరిచర్య అవసరతలో మీరు నాకు ఇచ్చారు, మీరు నాకు సహాయం చేశారు, నేను అడిగి తీసుకున్నాను అంటున్నారు. அதாவது సகల விசுவாசம் உடையவர் என்று தன்னை குறித்து சொன்ன அதே பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நான் உங்களோட கூட உடன்பட்டு இருக்கிறேன். నేను సకలము విశ్వాసం ద్వారా పొందుకుంటానని చెప్తున్న
పౌలు నేను మీకు మీ దగ్గర నుంచి కార్యాలు తీసుకున్నానని యథార్థంగా చెప్తున్నారు. அதுக்காக இங்க பவுல் நேரடியாக கடன் பட்டு இருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை. ఇక్కడ ఈ మాటను చూసి పౌలు అప్పులు తీసుకున్నారని చెప్పడానికి தன்னுடைய కాదు. ஊழியத்துடைய தேவைகளை தன்னுடைய தரித்திரத்தை சொல்லியிருக்கலாம். அதை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் கொடுத்திருக்கலாம். తన దరిద్రతను కార్యాన్ని వాళ్ళకి పంచుకొని ఉండవచ్చు, వారి దగ్గర నుంచి కార్యాలు పొందుకొని ఉండవచ్చు. ஆகவே அதை காணிக்கை என்றுதான் பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே தவிர அது வந்து கடன் என்று சொல்லப்படுவதற்கல்ல. కాணிక అని తీసుకోవాలి తప్ప మనము దాన్ని అప్పులుగా లెక్క. ஆனா இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க யார்கிட்டயுமே காணிக்கை கேட்கறது கிடையாது வாங்குறது கிடையாதுன்னு சொல்லி. ప్రస్తుతం చాలా మంది చెప్తుంటారు మేము ఎవరి దగ్గర వెళ్ళి ఏమి చేతులు చాపము. ஏன்னா ஊழியம் செஞ்சாதானே காணிக்கை கேட்கணும். చేతులు పరిచయం చేస్తే కదా చేయి చాపుతారు. நீங்க வீடு விட அலையணும், தெரு தெருவா போகணும், வேலையை விட்டுருக்கணும், வருமானம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வியாபாரம் இருக்கக்கூடாது, தொழில் இருக்கக்கூடாது, எந்த சோர்ஸ் இருக்கக்கூடாது, எந்த அசட் இருக்கக்கூடாது, எந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாம இருந்து நீங்க ஊழியம் செய்யறீங்க. நீங்க யார்கிட்ட காணிக்கை கேட்கலன்னா உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லலாம். మాకు ఎలాంటి పెన్షన్ లేవు, ఎలాంటి కార్యాలు లేవు, ఇంటింటికి వెళ్ళము, అలాంటి కార్యాలు లేకుండా ఉంటే మేము ఎవరి దగ్గరికి వెళ్ళమని చెప్తే పర్వాలేదు. நீங்க எல்லா பேக்ரவுண்ட் நல்லா இருந்து பேங்க் டெபாசிட் நல்லா லட்சக்கணக்கான பணங்களை வச்சு சொந்த வீடுகளை வச்சு கார் வச்சு எல்லாம் வைத்து கொண்டு நாங்க யார்கிட்ட ரூபா கேட்கலன்னு சொன்னா இது வந்து பித்தலாட்டமான வார்த்தைகள். పెన్షన్లు వస్తుంటాయి, బ్యాంక్ అకౌంట్ ఉంటాయి, పరిచయం చేస్తారు, కార్లు ఉంటాయి, ఇల్లు ఉంటాయి, వాళ్ళు చెప్తారు మేము ఎవరి దగ్గర వెళ్ళమంటారు. நீங்க என்ன செய்யணும்? வேலையை விட்டுருக்கணும், தொழிலை விட்டுருக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் முழு நேரம் ஊழித்து வந்துடணும். அப்புறமேட்டு என்ன செய்யணும்? வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கணும், வேற மாநிலத்துக்கு போயிருக்கணும், அங்க போய் தங்கி இருந்து ஊழியம் செய்யும் போது என்ன செய்யணும்? நான் யார்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னா அவங்கள சீர்திருத்தவாதி பெரிய ஆளு என்று சொல்லலாம். ఒకవేళ పనిని మీరు విడిచిపెట్టి త్యాగం చేసి ఒకవేళ ఉన్న ప్రాంతం నుంచి ఇంకొక ప్రాంతానికి వెళ్ళి అక్కడ పరిచర్య చేస్తూ మేము ఇలా ఎవరి దగ్గర తీసుకోలేదంటే మీరు త్యాగం చేస్తున్నారు అనుకోవచ్చు. அதனால கடன் படுற விஷயத்துல சில ஊழியக்காரங்க கடன் பட்டாங்கன்னா உடனே அவங்கள வந்து வாய்க்கு வந்தோடி பேசுறது சரியான பகுதி கிடையாது. కొందరు సేవకులు అప్పులు అయిపోతే వాళ్ళ గురించి నీచంగా మాట్లాడటం మంచి పద్ధతి కాదు. ஒரு சில வசனங்களை வாசிப்போம், కొన్ని వాక్యాలు చదువుతాము. அதுக்காக நம்ம வந்து கடன் படுங்க என்று சொல்லவில்லை. ఇలా చెప్పడం వలన సేవకులు అప్పులు చేసుకోవాలి అని చెప్పలేదు. நாம் எதிலே கடன் படக்கூடாது, எதிலே கடன் படணும் என்று வேதாகம் தெளிவாக எழுதி இருக்கிறது. దేంట్లో మనం అప్పులు గలవారుగా ఉండాలి, దేంట్లో అప్పులు వాళ్ళగా ఉండకూడదని బైబిల్ మనకు ஒரு சில నేర్పిస్తుంది. வசனங்களை சொல்லுகிறேன். కొన్ని వాక్యాలను చెప్తాను. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லும் பொழுது రోమీయులకు రాసిన పత్రిక 13:8 చదివితే நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறதில்லை அன்றி வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள். ఒకరినొకడు ప్రేమించుట విషయంలో తప్ప వేరే ఏమి ఎవనికిని అచ్చి ఉండవద్దు. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறதுலாம் கடன்ல இருக்கணும். ఒకరినొకడు ప్రేమించే విషయంలోనే మనకు అప్పు ఉండాలి. மற்றபடி நீங்க மத்த எந்த விஷயத்துல கடன் படக்கூடாது. వేరే కార్యంలో మనకు అప్పు ఉండకూడదు. அடுத்து 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 2 తెస్సలోనికీయులు 1వ అధ్యాయం 3వ వాక్యం చదివితే அங்க பார்க்கிறோம், நாங்கள் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். మేము మీ గురించి దేవుని స్తుతించుటకు మేము అప్పుల వారుగా ఉంటున్నాం అంటారు. 2ஆம் அதிகாரம் 13வது వசனத்தை வாசிக்கிற பொழுது 2వ అధ్యాయం 13వ వాక్యాన్ని చదివితే நாங்கள் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். మేము మీ విషయంలో దేవుని స్తుతించుటకు బద్దులై ఉన్నాము అంటారు. அதாவது நாம் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இதற்காக நாம் கடன்பட்டவர்கள். మనం ఒకరికొకరు దేవుని స్తుతించాలి, గణపరచాలి. ఈ విషయంలో మనం బద్దులై இந்த ఉండాలి. செய்தியை கேட்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், செய்தி கொடுக்கிற எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படிதான் நாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் கடனாளியாக இருக்க ఈ வேண்டும். మాట వింటున్న మీరు నా గురించి ప్రార్థన చేయాలి, నేను మీ గురించి ప్రార్థన చేయాలి. ఈ విషయంలో మన అప్పులు కల 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23 வசனம் வாசிக்கிற பொழுது 1 సమూయేలు 12వ అధ్యాయం 23వ వాక్యం చదివితే நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவமா இருக்கும் என்று నేను మీ కొరకు విజ్ఞాపన చేసిన ఎడల అది దేవునికి విరోధమైన పాపముగా ఉంటది అంటున్నారు. ஆக நாம எதெல்லாம் கடன் படணும், எதுல கடன் படக்கூடாது என்று வேதாகம் சொல்லி இருக்கிறது பார்த்துக்கொள்ளும். ఏ విషయంలో మన అప్పులు బద్దలై ఉండాలి, ఏ విషయంలో ఉండకూడదని బైబిల్ మనకు నేర్పిస్తుంది. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது రోమీయులకు రాసిన పత్రిక 1వ అధ్యాయం 14వ వాక్యాన్ని చదివితే கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். క్రీస్తు దేశస్థులకు వారికిని జ్ఞానులకును మూఢులకు నేను రుణస్థుడను అంటున్నారు. அதாவது சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே கடனாளிகள். స్వార్థను ప్రకటించే విషయంలో మేము రుణస్థులము. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நாம் கடனாளிகள். దేవుని గురించి చెప్పటం కార్యంలో మనం రుణస్థులము. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் கொலோசியர் 3:15 வாசிக்கிற பொழுது కొలస్సీయులకు రాసిన పత్రిక 3:15 చదివితే நாம் நன்றி செலுத்துகிறதுல கடனாளிகளாக இருக்க வேண்டும். మనం కృతజ్ఞత చెల్లించుటలో బద్దులమై ఉండాలి. அடுத்து 1 யோவான் 3:16 வாசிக்கிற பொழுது 1 యోహాను 3:16 చదివితే நாம் நம்முடைய நம்ம கூட இருக்கிற மற்ற சக சிநேகிதர்கள் சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக మన இருக்கிறோம். తోటి సహోదరులకి ప్రాణాన్ని ఇచ్చుటలో మనము బద్దులై ఉండాలి. ஆக இப்படிப்பட்ட அனுபவங்கள்ல தான் நாம் கடனாளியா இருக்க வேண்டும் என்று நாம் வந்து கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல கடன்காரராக இருக்கிறது வேதமே விரும்புகிறது இல்லை. ఇలాంటి ఆత్మీయ కార్యంలో మనము బద్దులై ఉండాలి తప్ప డబ్బులు తీసుకునే దాంట్లో మన అప్పులు వాళ్ళగా ఉండకూడదు. ஆமா, இப்ப அதனால நம்ம என்ன கவனிக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஊழியத்துக்கு வந்ததுனால ஊழியம் செய்யறதுனால நிறைய பேர் கடன் பட்டாக சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
ఒకవేళ పరిచర్యకు వచ్చి పరిచర్యలో చాలా అవసరతను బట్టి అప్పులు తీసుకోవాల్సి వచ్చింది అని కొంతమంది మాట్లాడుతున్నాం. ஆனா நீ நல்லா ஒன்று கவனிக்கணும், ஊழியத்துக்கு வந்ததுனால ஒருத்தர் கெட்டு போயிட்டா அவன் குடும்பம் கெட்டு போச்சுங்கிறது பைபிள்ல சரித்திரத்துல பார்க்க முடியாது. పరిచర్యకు వచ్చారు కాబట్టి వీళ్ళు చెడిపోయారు అని బైబిల్లో ఎలాంటి చరిత్ర లేదు. ஊழியக்காரங்க ஒரு சந்ததி ஒரு தலைமுறை வேணா வேதனையில கஷ்டத்துல உபத்திரத்துல இருக்கலாம். ఒకవేళ బైబిల్లో ఒక సంతతి వారు పరిచర్య చేస్తున్న వాళ్ళు ఇబ్బంది పడవచ్చు. ஆனா வாழ்நாளெல்லாம் சந்ததி தலைமுறைகளா வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்கிறதுக்கு பைபிள் அப்படி எங்கேயுமே பார்க்கவே முடியாது. వాళ్ళు జీవితాంతం సంతతి ఇబ్బంది పడుతూ ఉంటారని బైబిల్లో లేదు. அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணுகிற கர்த்தர். వాళ్ళకి దేవునికి పరిచర్య చేసిన వాళ్ళని గణపరుస్తున్న దేవుడు మన దేవుడు. அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு இறங்குகிறான், அவனுக்கு கடன் கொடுத்து திரும்ப கர்த்தர் கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். సామెతలు 19:17లో పేదలను కనికరించేవాడు యెహోవాకు అప్పిచ్చేవాడు అని మనం బైబిల్లో చదువుతున్నాం. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ఒక మాట చెప్తాను. ஒரு கிறிஸ்தவ சிறுவன் ஒருவன் வீடு வீடாக பொருட்களை கொடுத்து விற்று வியாபாரம் செய்து வந்தான். క్రైస్తవ బాలుడు ఒకడు ఇంటింటికి వెళ్ళి ఒక వస్తువును மிகவும் கஷ்டப்படுகிறவன், చాలా కష్టంలో அவங்க குடும்பத்துல ரொம்ப வறுமை. ఆ బాబు ఇంట్లో చాలా కష్టం. சின்ன வயசுல வீடு விட பொருட்களை வித்து அதுல கிடைக்கிற வருமானத்துல கொஞ்சம் பிழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. చిన్న వయసులో ఇంటింటికి వెళ్ళి వస్తువులు అమ్ముతూ ఉంటాడు. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ఒక ఆహారానికి మార్గం లేదు. ஒரு வீட்டுல கதவை தட்டி போய் சாப்பாடு தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு விருப்பப்பட்டான். తలుపు కొట్టి మీరు మాకు ఏదైనా ఆహారం கதவை పెట్టండి. தட்டினே ஒரு அம்மா வந்தாங்க. ఒక ఆవిడ తలుపు తీశారు. அவங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ఏమి కావాలి అన్న. அவங்கள பார்த்தோன்னே இவனுக்கு கேட்கணுங்கிற அந்த விருப்பமும் போய் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ఆవిడని చూసిన వెంటనే ఆహారం కావాలని అడగడం, வாய் விட்டு சாப்பாடு தாங்கன்னு கேட்கவே வெக்கமா இருந்தது. ఆహారం అడగకుండా నీళ్లు కావాలన్నాడు. உடனே அந்த அம்மா உள்ள வேகமா போனாங்க, தண்ணி கொண்டு வர்ற பதில் ஒரு கப்ல பால் கொண்டு அவனுக்கு கொடுத்தாங்க. ఆమె నీళ్ళు ఇవ్వకుండా ఒక గ్లాస్ పాలు ఆమె బాబుకి ఇచ్చారు. பயங்கர சந்தோஷம், அந்த பாலை குடிச்சு ரொம்ப பசியாரி திரும்ப போயிட்டாங்கிறது. వీడికి చాలా సంతోషం, ఆకలి తీరిపోయింది, అక్కడి నుంచి వెళ్ళాడు. இவன் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஊர்ல ஒரு பெரிய டாக்டரா மாறினான். వీడు చాలా చక్కగా చదివి ఆ ఊర్లో పెద్ద డాక్టర్ అయ్యాడు. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினான். పెద్ద హాస్పిటల్ ఒకటి కట్టాడు. அப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல இந்த அம்மா சுகவீனமாகி ஒரு பெரிய கொடிய வியாதினால பாதிக்கப்பட்டு அங்க அட்மிட் பண்ணப்பட்டாங்க. ఈమె వృద్ధాప్యంలో అదే హాస్పిటల్లో అనారోగ్యంతో జాయిన్ అయ్యారు. அப்ப இந்த டாக்டரோட டேபிளுக்கு அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தது. ఈ డాక్టర్ యొక్క టేబుల్ కి ఆమె యొక్క మెడికల్ రిపోర్ట్. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த ஆள் யார், அந்த பேர் என்ன ஊர் எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஷாக். ఆ రిపోర్ట్ లో ఉన్న పేర్లు అడ్రస్లు అన్ని చూస్తుంటే ఇతను డాక్టర్ షాక్ అవుతాడు. இந்த அம்மா இந்த பேர்ல இந்த ஊர்ல உள்ளவங்க நமக்கு సపోర్ట్ பண்ணிருக்காங்க. நேர்ல போய் அந்த வார்டுக்கு போய் அந்த பெட்ல யாரும் போய் பாப்போம், நேர்ல போய் பார்க்க போயிட்டாரு. ఇది పరిచయమైన ఏరియా కదా అని చెప్పేసి ఆవిడని కలవడానికి ఇతను నేరుగా వెళ్ళాడు. கடைசியில் பார்த்தா பெட்ல கிடக்கிறது தனக்கு தெரிந்த அறிமுகமான தாயார் தான் இருக்கிறாங்க. తనకు పరిచయమైన ఆ తల్లి గారు అక్కడ మంచంలో ఉన్నారు. அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ண வேண்டி இருக்கிறது. ఆ ట్రీట్మెంట్ కి లక్షల కొలది ఖర్చు పెట్టవలసి ఉంది. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை கடைசியில் டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணாரு. ఆ ట్రీట్మెంట్ అన్ని చేశారు, డిశ్చార్జ్ వరకు ఉన్న కార్యాలను చూసుకున్నారు. ஆனா బిల్లు கட்ட வேண்டிய கடைசி நாள் வரும் பொழுது, బిల్లు కట్టుతున్న సమయం వచ్చినప్పుడు இந்த అమ్మకు பயங்கர வேதனை. ఈ తల్లి గారికి చాలా బాధ. ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டோம், చాలా రోజులు హాస్పిటల్లో ఉన్నాం, நிறைய லட்சக்கணக்கான பணம் செலவாயிருக்குமே, లక్షల కొలది డబ్బులు ఖర్చు అయింది. மொத்தமா பில்லு வரும்போது அதை நான் எப்படி கட்ட போறேன்னு தெரியலையே. ఈ బిల్లు అన్నిటిని ఎలా కట్టబోతున్నాను. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா బిల్లు வந்தது. அதுல என்னன்னா உங்களுடைய பணத்தொகை நீங்க கட்ட வேண்டிய பணம் கட்டி முடித்தாயிற்று என்று வந்தது. బిల్లు వచ్చింది, మీ బిల్లు అన్ని కూడా చెల్లించబడింది అని ఒక రాత ఉండేది. அப்ப அவங்களுக்கு ஒரே குழப்பம், இது யார் கட்டியிருந்தா அப்படி சொல்லி. ఎవరు కట్టారు అని ఆశ్చర్యం. இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சீஃப் டாக்டர் அவர் தான் உங்களுக்காக கட்டி இருக்கிறார். ఈ హాస్పిటల్ ఓనర్ చీఫ్ డాక్టర్ మీకు కట్టించారు అన్నారు. அப்ப இது எப்படி எதுக்காக அப்படி சொல்லி கேட்கும் பொழுது, ఎందుకొరకు అని అడిగినప్పుడు அன்பின் செயல்களுக்கு விலை எதுவும் இல்லை என்று சொன்னார். ప్రేమ గల కార్యాలకి విలువ లేదు, వెల కట్టలేము అని చెప్పేసి. நான் பசியா இருக்கிற பொழுது நான் தண்ணி கட்டே, நீங்க எனக்கு ஒரு கப் பால் கொடுத்தீங்க. నేను ఆకలితో ఉండేటప్పుడు మీరు నా కొరకు ఒక గ్లాస్ పాలు ఇచ్చారు. அதற்கு பிரதிஉபகாரமாக ஆண்டவர் இதை உங்களுக்கு செய்திருக்கிறார். దీనికి ఉపకారంగా దేవుడు మీకు చేశారన్నారు. அவர்தான் அமெரிக்கால இருக்கிற பிரபலமான மருத்துவராகிய டாக்டர் ஹோவர்ட் கெல்லி என்று அழைக்கப்படுகிறவர். అమెరికాలో ఉంటున్న ప్రఖ్యాతి కాంచిన డాక్టర్ హోవర్డ్ హెల్లీ. ஆக வேதாகமத்தில் நம்ம கவனிக்கிற பொழுது, தேவன் தமக்காக நிற்கிறவர்களை சும்மா விடுகிறவரே அல்ல. దేవుడు తన పక్షాన్ని నిలబడుతున్న వాళ్ళని ఉద్దిని విడిచిపెట్టే దేవుడు కాదు. ஒரு மனுஷனை உதவி செய்தால் நன்றி எறிதலோடு இருக்கும் பொழுது, ఒక మనిషికి సాయం చేసినప్పుడు కృతజ్ఞతల వాడిగా ఉండేటప్పుడు, நம்முடைய ஊழிய காலத்துல தனக்காக நிற்கிறவர்களை கர்த்தர் எப்படி விடுவார்? సేవకులు తన పక్షంగా నిలబడుతుండగా ఆయన వదిలేస్తారా? ஆண்டவர் விடவே மாட்டார். ఆయన ఎన్నడూ విడువడు. సంగీత పుస్తకం 37వ సంగీతం 25వ వచనத்தை వాసిக்கும் பொழுது, కీర్తన 37:25లో మనం చదువుతున్నాము. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். నేను యవనుడుగా ఉన్నాను, వృద్ధాప్యంలో ఉన్నాను. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதே, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதே காணவில்லை. నేను నీతిమంతుడు విడబడిన దాన్ని ఎన్నడూ చూడలేదు అంటున్నారు. ஊழியத்துக்கு வந்தது நிமித்தம் ஒருத்தர் பசியா இருக்கிறாங்க, அவங்க சந்ததியை அலைஞ்சு திரிகிறாங்க, தெருவில் சுத்துறாங்க, இப்படிலாம் நான் பார்த்ததில்லை என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். పరిచర్యకు వచ్చారు కాబట్టి వాళ్ళ సంతతి వారు చాలా ఇబ్బందులు ఉన్నారని నేను ఎక్కడ చూడలేదు అని కీర్తనకారుడు రాస్తున్నాడు. உடனே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்னா, ఈ వాక్యాన్ని చూసేటప్పుడు మనకేంటి గుర్తుకొస్తుంది అంటే, இதுல எங்க ஊழியக்காரன் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ఇక్కడ సేవకుడు అని ఎక్కడ ఉంది అని ఉంటది.
ஊழியம் செய்கிறவங்களுக்கு வேதாகமத்துல மிக பிரதானமாக வேதாகம் எழுதப்பட்டிருக்கிறது. సేవ చేస్తున్న వాళ్ళకి ప్రధానముగా బైబిల్ రాయబడుతుంది. ஆண்டவர் யாரை பார்த்து சிநேகிதர் என்று சொன்னார் என்றால் வெளியே இருக்கிறவங்களை பார்த்து சிநேகிதர் என்று சொல்லவில்லை. ఎవరిని చూచి నా స్నేహితులు అని చెప్పారంటే బయట ఉన్న వాళ్ళ గురించి చెప్పలేదు. என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்றாளை பார்த்து நீ என் சிநேகிதர் சொல்லல. ఎప్పుడో ఒక రోజు ప్రార్థన చేసిన వాళ్ళ గురించి స్నేహితులు అన్నారు. எப்பயாவது நீ சர்ச்சுக்கு வர பத்தியா உன்னை பார்த்து ஆண்டவர் சிநேகிதர் என்று சொல்லவில்லை. ఎప్పుడో ఒకసారి మీరు చర్చికి వస్తారు కదా మీ గురించి చెప్పలేదు. ஆடிக்கு அம்மாசுக்கு பைபிளை திறந்து படிக்கிறீங்க பாத்தீங்களா உங்களை பார்த்து அவர் சிநேகிதர் என்று சொல்லவில்லை. ఎప్పుడో పండుగ రోజున బైబిల్ చదువుతున్నారు కదా వాళ్ళ గురించి ఈ మాట చెప్పబడలేదు. விருப்பப்பட்டா காணிக்க தருவேன் விருப்பப்படவில்லை என்றால் காணிக்க தரமாட்டேன் என்று இருக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆட்களை பார்த்து ஆண்டவர் சிநேகிதர் என்று சொல்லவில்லை. ఇష్టం ఉంటే కాணிకేస్తాను లేకపోతే ఇవ్వను అలాంటి వ్యక్తి గురించి బైబిల్ అలా చెప్పలేదు. தனக்காக எல்லாவற்றையும் விட்டு தன் பட்சத்துல தன் சார்பில் நிற்கிறவர்களை பார்த்து சொன்னார் இவர்கள் நீதிமான்கள் இவர்கள் என் சிநேகிதர்கள் என்று சொன்னார். ఆయన కొరకు సమస్తాన్ని వదిలి ఆయన పక్షాన నిలబడుతున్నారు కదా వాళ్ళని చూసి ఆయన చెప్తున్నారు నా స్నేహితులు అని. அதனால தான் ஆவியானவர் சொன்னார் நீதிமான் கைவிடப்பட்டதே அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதை நான் காணவில்லை. కాబట్టి కీర్తనగాడు చెప్తున్నాడు నీతిమంతుడు తన సంతతి వారు ఆహారం కొరకు విడబడుట నేను ఎప్పుడు చూడలేదంట. యేసు తమ్ముடைய செய்தியில் சொல்லும் பொழுது యేసు తన సందేశంలో చెప్పినప్పుడు யோவான் 12వ அதிகாரம் 26వ వచనంతో వాసిக்கிறோம். యోహాను సువార్త 12:26లో చదువుతున్నాం. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ఒకడు పరిచర్య చేసిన ఎడల నా తండ్రి అతన్ని గణపరచును అని. நம்முடைய கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவர். మన దేవుడు మనల్ని గణపరిచే దేవుడు. அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர். ఆయన పరిచర్య చేసిన వాళ్ళని ఆశీర్వదించే దేవుడు. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்கள பார்க்கிற பொழுது அப்படியே தெரிகிறது. కానీ పరిచర్య చేసిన వాళ్ళు కష్టపడుతున్న వాళ్ళు చూస్తే అలా అనిపిస్తుందా? நான் ஊழியத்துக்கு ஆரம்பத்துல வந்த பொழுது இதே வசனங்கள் எல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ఈ పరిచర్య ప్రారంభంలో ఈ మాటలన్నీ కూడా పట్టుకొని చాలా సంతోషించేవాడిని. ஆனா ஊழியத்துக்கு வந்தது இன்னைக்கு வரைக்கும் பல காரியங்களை நிறைய விஷயங்களை என்ன செய்யறோம் குறைபட்டு கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம். ఇప్పుడు పరిచర్యకు వచ్చిన కొన్ని సంవత్సరాలు అయినా కూడా చాలా కార్యాల్లో పోరాడుతూనే ఉన్నాం కొదువు మనకు ఉంది. ஆனா அந்த வசனங்கள் முரண்பாடா தெரிகிறது போல தெரிகிறது. ఈ వాక్యాలు కొద్ది భిన్నంగా కనబడుతున్నాయి. ஆனா முரண்பாடு கிடையாது அது ஆண்டவர் சரியாக தான் எழுதி வைத்திருக்கிறார். కానీ అది భిన్నంగా కనబడలేదు దేవుడు సరిగానే రాసి పెట్టారు. உலகத்தில் உள்ளவங்களுக்கு சமாதானம் இருக்காது ஆறுதல் இருக்காது நிம்மதி இருக்காது. లోకంలో ఉన్న వాళ్ళకి శాంతి ఉండదు సమాధానం ఉండదు దయ ఉండదు. ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு போராட்டங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும் உலகம் கொடுக்க கூடாததான தெய்வீக சமாதானம் அவனுடைய இருதயத்துல நிரம்பி இருக்கு. కానీ దేవుని యందు ఉన్న వాళ్ళకి లోకం ఇవ్వలేని గొప్ప సమాధానం మన హృదయంలో ఉంటది. அதனால நாளைக்கு என்ன செய்வோம் சொல்லி கவலைப்படுறது கிடையாது. రేపు మన ఏటి జరుగుతుందని మనం బాధపడ అవసరం లేదు. ஜார்ஜ் முல்லர் சொல்லும் பொழுது జార్జ్ ముల్లర్ చెప్తున్నప్పుడు நாம் எப்ப கவலை கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது விசுவாசம் அங்கே செத்து போகிறது என்று మనం சொல்றார். ఎప్పుడు చింతించడం ప్రారంభిస్తున్నామో అప్పుడు మన విశ్వాసం చచ్చిపోయింది అంటున్నారు. எப்ப கவலை நமக்கு முடிகிறதோ அப்பொழுது நம்முடைய விசுவாசம் ஆரம்பிக்கிறது என்று அவர் எழுதுகிறார். ఎప్పుడు చింతని పక్కన పెడుతున్నామో అప్పుడు మన విశ్వాసం ప్రారంభం అవుతుంది. நம்முடைய கவலைகளின் இறுதியே விசுவாசத்தின் ஆரம்பம் என்று ஜார்ஜ் முல்லர் మన எழுதுகிறார். చింత యొక్క చివరి భాగమే విశ్వాసం యొక్క ప్రారంభము అంటున్నారు. ஆக ஊழியத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் விசேஷமாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் குறைவுகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம். పరిచర్య చేస్తున్న వాళ్ళకి దేవుని వెతికే వారికి లోపాలు ఉంటాయి కానీ కొదువు ఉండదు. ஆனா உலகம் கொடுக்க கூடாததான மெய்யான சமாதானத்தை கர்த்தர் அவங்க இருதயத்தில் வைத்திருப்பார். లోకం ఇవ్వలేని శాంతిని దేవుడు తన హృదయంలో దయచేస్తారు. அடுத்தபடி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ఒక వాక్యాన్ని చదువుతాము. சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 27வது வசனத்தை வாசிப்போம். కీర్తనలు 35:27 அதிலே தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று எழுதியிருக்கும். తన సేవకుల యొక్క ఆరోగ్యాన్ని కోరుకుంటున్న దేవుడు అని బైబిల్ రాయబడి ఉంది. அல்லேலூயா హల్లెలూయా. தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் తన సేవకుల యొక్క హృదయాన్ని ఆరోగ్యాన్ని కోరుకుంటున్న దేవుడు. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கூட என்னோட கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ఈ మాట వింటున్న మీతో దేవుడు మాట్లాడుతున్నారు. இந்த செய்தியை வெளியிருந்து யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ఈ మాట బయట నుండి ఎవరైతే వింటున్నారో వాళ్ళతో దేవుడు మాట్లాడుతున్నారు. தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். తన సేవకుని క్షేమమును చూచుచున్న ఆనందించున్న దేవుడు. அதாவது சுகம் என்று சொன்ன உடனே வியாதியில் இருக்கிற சுகம் மட்டும் நினைத்துக்கிற கூடாது. క్షేమము అంటే రోగము నుండి స్వస్థత మాత్రం కాదు. நாம மனதளவிலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தர். మన మనసులో కూడా మనం దుఃఖించకూడదని కోరుకుంటున్న దేవుడు. ஒரு காரியத்துக்காக ஏக்க பெருமூச்சோடு அப்படியே இருந்து செத்து போயிடணும் அப்படிங்கிற விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. మనం ఒక కార్యం కొరకు అలా చూస్తూ ఏడుస్తూ ఉండాలని ఎదుర్కొంటున్న దేవుడు కాదు మన దేవుడు. இங்கே நாம் கவனிக்கிற பொழுது ఇక్కడ మనం చూస్తున్నప్పుడు தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர். తన సేవకుని క్షేమమును చూచి ఆనందించే దేవుడు. இங்கே அவர் அவருடைய கணவர் இறந்து விட்டார். அந்த மனைவி 2 பிள்ளைகளோட கூட இருக்கிறாங்க. ఇక్కడ తన భర్త చనిపోయారు 2 పిల్లలు ఉన్నారు. அப்படியே ஆண்டவர் விட்டுட்டாரா? వదిలేశారా దేవుడు? தம்முடைய ஊழியக்காரனை இங்கே அனுப்புகிறார். తన సేవకుని అక్కడ పంపిస్తున్నారు. தம்முடைய பிரதான தீர்க்கதரிசியாக எலிசாவை அங்கே அனுப்புகிறார். తన ప్రధానమైన సేవకుడైన ఎలీసాను పంపిస్తున్నారు. நான் வாசித்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கேட்கிற பொழுது 2 రాజుల గ్రంథం 4:2 చదివితే நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், నేను నీకు ఏమి చేయవలను అన్నాడు. இன்றைக்கு தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். దేవుణ్ణి వెతకే వారికి దేవుడు వేసిన ప్రశ్న నేను మీకు ఏమి చేయవలను.
உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? నేను మీకు ఏమి చేయవలెను? நீங்கள் విரும்புகிறது என்ன? మేము కోరుకున్న దాన్ని అడుగుము. இந்த అరుமையான மனைவி, இந்த தாயார் சொல்லும் பொழுது ఈ తల్లి గారు చెప్తున్న మాట ఏంటంటే, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, இந்த கடன் தீர வேண்டும். నాకు అప్పుల భారంతో ఇబ్బందిలో ఉన్నాను, అది తీరాలి. இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த செய்தி மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். అప్పుల బాధలతో సమస్యలు ఉంటున్న వాళ్ళకి దేవుడు మాట్లాడుతున్న మాట, உங்கள் கடன் பிரச்சனை எப்படி இந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு அற்புதமாய் அடைக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் அடைக்கப்படும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ప్రవక్త భార్యకి ఎలాగ అప్పులు తీర్చబడిందో అలాగే మీ జీవితంలో ఉన్న అప్పులు కూడా ఆశ్చర్యకరంగా దేవుడు తీర్చగలడు. நம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாத இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். తనను వెదకున్న వాళ్ళకి వెదకని వారికి తేడాను చూపిస్తున్న దేవుడు మన దేవుడు. நமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யாத இருக்கிறவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். తన కొరకు సేవ చేస్తున్న వాళ్ళకి చేయని వాళ్ళకి తేడా చూపిస్తున్న దేవుడు. ஆனபடியால் அந்த குடும்பத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். కాబట్టి ఆ కుటుంబంలో దేవుడు ఒక అద్భుతాన్ని చేశాడు. உன்னிடத்துல என்ன இருக்கிறது? నీ యొద్ద ఏమి ఉన్నది? அதாவது நம்முடைய கடன் அடைக்கப்பட வேண்டும், நாம் சுகமா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வெளியிருந்தும் வாய்ப்புகள் எதிர்பார்க்க வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிறத வைத்து உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு நம்முடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ఆమేన్. మన యొద్ద ఉన్న సమస్యలు తీరాలంటే, అప్పులు తీరాలంటే బయట నుంచి ఏదో సహాయం వస్తాయని కాదు, కానీ మన దగ్గర ఏమి కలిగి ఉన్నామో దాన్ని అతనికి చెప్పాలి. நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு கடன் இருக்குன்னா, நமக்கு பண தேவை இருக்குன்னா யாரையாவது எதிர்பார்க்கிறோம். సాధారణంగా ఆర్థికంగా ఇబ్బంది పడితే ఎవరో ఒకరు వచ్చి సహాయం చేస్తారు అనుకో, யாராவது கொடுத்தாத நமக்கு நடக்கும் சொல்லி நினைக்கிறோம். ఎవరు ఇస్తేనే మనకు సహాయపడుతుంది అనుకుంటాం. அப்படி இல்ல, நமக்குள்ள இருக்கும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அந்த அற்புதத்தை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். మనతో ఉంటున్న కొంచెం కార్యాల ద్వారా దేవుడు గొప్ప కార్యాలు చేయడానికి ఆయన సమర్థుడై ఉన్నారు. நீ பக்கத்து வீட்டுல எல்லா இடத்துல இருந்து குடத்தை வாங்கி வை. పక్క ఇంట్లో ఉన్న వాళ్ళందరి దగ్గర బిందులు గిన్నెలు తీసుకో అంటున్నారు. நீ உன்கிட்ட இருக்கிற குடத்துல உள்ள எண்ணெய் அதுல எடுத்து ஊத்து. అక్కడ ఉన్న చిన్న పాత్రలో ఈ నూనెని పోయిమ అంటున్నారు. அப்புறம் அந்த குடத்துல நிரம்புல எண்ணெய் வைத்து நீ விற்று அதை வைத்து என்ன செய்? கடன் அடைத்துக்கொள். நீ மீதி இருக்கிற வைத்து நீ ஜீவனம் பண்ணிக்கொள். నువ్వు ఆ నూనెని అమ్మి నీ అప్పులు తీర్చుకో, జీవితాన్ని చూసుకో అంటున్నారు. அந்த தீர்க்கதரிசி மனைவி எந்த எதிர்கேள்வியும் கேட்கவே இல்லை. భార్య మారు మాట ఏమి చెప్పలేదు. உடனே அப்படியே கீழ்ப்படித்தார்கள். వెంటనే లోబడింది. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, యోహాను సువార్త 2వ అధ్యాయంలో చదివితే, கானா அவர் கல்யாண வீட்டில் நடந்த அற்புதத்தை வாசிக்கிறோம். కానా ఇంటి పెళ్లిలో జరిగిన సంఘటన మనకు తెలుసు. அங்க 6 கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். అక్కడ 6 రాతి బాండ్లు ఉన్నాయి. திரும்ப அந்த தண்ணீரை கொண்டு போய் பரிமாறுங்கள். అక్కడ నీళ్లు వేసి ఆ నీటిని తీసుకెళ్లి వడ్డించండి. ஐயோ, இங்க தேவைப்படுகிறது திராட்சரசம் அல்லவா? ఇక్కడ అవసరము ద్రాక్షరసం కదా. இங்க திராட்சரசத்துக்கு தண்ணியை கொண்டு எப்படி ஊத்துறது? ద్రాక్షరసానికి బదులుగా నీళ్లు వెళ్ళి పోయమంటున్నారు. உன்னுடைய பார்வையில் அந்த தண்ணி நீ குடிச்சு பாரு, அது திராட்சரசம். నీ దృష్టిలో నీళ్లు తాగితే ఆ ద్రాక్షరసం. அதுல இன்னொரு அற்புதம் என்னவென்றால், ఇంకొక అద్భుతం ఏంటంటే, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ருசியுள்ள அற்புதமான திராட்சரசத்தை நீ பார்த்திருக்கவே மாட்டாய், குடித்திருக்க மாட்டாய். ఇప్పుడు వరకు ఇలాంటి ద్రాక్షరసాన్ని నా జీవితంలో చూడలేదు, రుచి చూడలేదు. தேவனுடைய அற்புதம் என்பது దేవుని ఆశ్చర్యకార్యం நம்முடைய சிந்தனைகளையும் தாண்டி அற்புதமாய் கிரியை செய்கிறது. మన ఆలోచన కంటే పైగా పని చేస్తారు. நீங்கள் நினைத்திராத வண்ணம் செயல்படுகிறது. నువ్వు అనుకునే విధంగా, நீங்கள் யோசித்திராத வண்ணம் ஆண்டவர் கிரியை செய்கிறவர். ఊహించని రీతిలో ఆయన పని చేస్తారు. எந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். ఏ పరిస్థితులైనా మీకు సహాయం எந்த చేయగలరు. வழியிலிருந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ఎలాంటి మార్గంలో నుండి మీకు సహాయం చేయగలరు. எந்த రూపத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ఎలాంటి రూపంలో మీకు సహాయం நாம் చేయగలరు. எதிர்பாராத வகையில் கிரியை செய்கிறவர் நம்முடைய ఎదురు கர்த்தர். చూడని అనుకునే విధముగా సహాయం చేయగలడు. அதை அந்த அருமையான மனைவி அதை கண்டால், ఆ భార్య దీన్ని அவருடைய கடன் அடைக்கப்பட்டது. ఆ అప్పు తీర్చబడింది. அவருடைய மகன்கள் 2 பேர் அடிமையாக்கப்படக்கூடிய அனுபவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. ఇద్దరు కుమారులు కూడా బానిసత్వం నుంచి இன்று విడిపించబడ్డారు. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ఈ మాట వింటున్న మీతో దేవుడు మాట్లాడుతున్నారు. ஒருவேளை கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், ఒకవేళ మీ అప్పుల బాధలతో வியாதியா ఉండవచ్చు, இருக்கலாம், రోగంతో ఉండవచ్చు, பிசாசின் போராட்டங்களா இருக்கலாம், దయ్యముతో పీడింపబడి பிள்ளைகளை ఉండవచ్చు, வைத்து பிரச்சனையா இருக்கலாம், పిల్లల్ని బట్టి సమస్య ఉండవచ్చు, பலவிதமான உபத்திரங்களா இருக்கலாம். అనేక విధమైన సమస్యలు ఉండవచ్చు. தேவனை தேடுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வேதனையா உபத்திரம் என்று இங்கே கவலையோடு கூட இருக்கலாம். దేవుని వెతికే వారికి ఎందుకు ఇలాంటి శ్రమ అని అనుకుని ఉండవచ్చు. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ఖచ్చితంగా మీరు ఎదురు చూసిన కార్యంలో నేను కార్యం చేస్తానని దేవుడు எந்த చెప్తున్నాడు. பகுதியில் போராடுகிறோமோ, எந்த தேவைகள் இருக்கிறோமோ, எந்த கார்னர்ல விளிம்பில் நின்று இருக்கிறோமோ, அங்கிருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ఎక్కడ నిలబడి ఉన్నారో, ఎక్కడ ఆగిపోతున్నారో, ఎక్కడ తడబడుతున్నారో ఆ స్థానంలో దేవుడు మీకు సహాయం చేయగలరు. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். దేవునికి మహిమ కలుగును గాక. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். మనం తలలు వంచుతాం, ప్రార్థన చేస్తాం. பரலோகத்தின் தேவனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். పరలోకపు తండ్రి మీకు వందనాలు చెల్లిస్తున్నాం. நீர் எங்களோடு கூட பேசின அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். మీరు మాతో మాట్లాడిన మాటను బట్టి మీకు వందనాలు. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்க, இது எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ఈ మాటలు మా జీవితంలో అభ్యసించుటకు, అద్భుతాలు పొందుకొనుటకు సాయం చేయండి. தேவனே, இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் யார் யார் எந்தெந்த பகுதியில் கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. ఈ మాట వింటున్న ప్రతి ఒక్కరు కూడా ఏ విషయంలో ఇబ్బంది పడుతున్నారో ఆ దాంట్లో అద్భుతం జరుగును గాక. உம்முடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும். కలువరి రక్తం చిందించబడును గాక. நீர் பலத்த கிரியில செய்தருளும். ఈ బలమైన కార్యాలు చేయమని అడుగుతున్నాం. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதான ஒரு அற்புதம் நடக்கட்டும். యేసుక్రీస్తు నిన్న నేడు ఒకటే రీతిగా ఉన్నారని చెప్పిన ప్రకారం కార్యాలు జరగనివ్వండి. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. యేసు నామములో అడుగుచున్నాము తండ్రి. ஆமென். ఆమేన్. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் என் முழு முழு உள்ளமே உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.